நல்லபடியா போயிட்டு வாங்க. அங்க போயும் மலர்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்காத, மத்தவங்க கிட்டயும் பேசு. மாப்பிள்ள வராரு, அவர்கிட்ட நல்லபடியா நடந்துக்கோ. சுரேஷ், நீ ஓட்டுறியா இல்ல நான் ஓட்டவா? நானே ஓட்டுறேன். மதி, அப்ப நீ முன்னாடி உட்காந்துக்கோ. இல்ல நீங்க உட்காருங்க. நீயே இருங்க, அப்பதானே எனக்கு ரூட் சொல்றதுக்கு கரெக்டா இருக்கும். சரிடா. பத்திரமா போயிட்டு வாங்க. சுரேஷ், காரை லெஃப்ட்ல எடு. போறதுக்கு முன்னாடி மலர் வீட்டுக்கு இல்ல பாப்பா, உன்னை பாட்டி வீட்டுல விட தான் நம்ம போறோம். நீ 3 நாள் அங்கதான் இருக்க போற. உனக்கு கொடைக்கானல் போகணுமா இல்ல பாட்டி மாமா கூட இருக்கு? கொடைக்கானல் போகணும், பாட்டி மாமா கூட இருக்கணும். அங்க போய் இவ என்ன சொல்றான்னு பாக்கலாம். பாட்டி தங்கம், எல்லாரும் உட்காருங்க. சுரேஷ், இந்தா உன் அண்ணன் எங்கடா? போன் பேச போயிருக்காரு. இங்க 2 பேரும் பேசிக்கவே இல்ல போல. சுரேஷ், கார்த்திக் கிட்ட சாரி கேளு. என்ன நீ அன்னைக்கு அடிச்சலடா, அதுக்கு சாரி கேளு. அன்னைக்கு உங்க மாமா சொன்னாருன்னு அடிச்ச, இங்கதான் உங்க மாமா இல்லல்ல, சாரி கேளு. சாரி. பரவாயில்ல தங்கம், பாட்டி கூட இரு பாப்பா. உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கறேன். உன்னை கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன், சரியா? பாரு, மாமா உன்னை பார்க் பீச்சுக்கெல்லாம் கூட்டு போறேன். நிறைய டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறேன். இங்கே ஏறிடா. தங்கம், சாக்லேட்லாம் வாங்கி தரேன். 3 நாள் தான் தங்கம். சரி, நான் பாட்டி மாமா கூட இருக்கேன். சீக்கிரம் வந்துருவீங்களே? சூப்பரா இருக்கு மதி. மாமா வாங்க. மாமா நல்லா இருக்கியா? ரேவதி, நல்லா இருக்கீங்களா நீ? நல்லா இருக்கேன். ரேவதி, அண்ணே, மாமா எப்படின்னு இருக்கீங்க? டேய் மச்சான், வாடா உட்கார். எல்லாரும் ஒரே டேபிள்ல உட்காரலாம்ல? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மச்சான். டேய் உட்கார்றா. நீ வாணே, நம்ம உட்காரலாம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நாமெல்லாம் இதே மாதிரி ஒன்னா வெளியில போய் ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல? கடைசியா இளவரசி பிறந்தப்போ திருவண்ணாமலை போனது. ஆமால. நீ எப்படி இருக்க மதி? நான் நல்லா இருக்கேன். நானும் அண்ணியும் ட்ரிப் போறத பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆனா நீ வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. சார், என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு பொடி தோசை. சரிங்க மேடம். எனக்கு ஒரு பூரி. ஓகே உனக்கு மேடம். மதி? எனக்கு இட்லி போதும். 2 இட்லி. சரிங்க மேடம். எனக்கு ஒரு செட்டு பூரி. எக்ஸ்கியூஸ் மீ. அதுவும் நம்ம டேபிள் தான். என்னன்னு கேட்டுக்கோங்க. எனக்கு ஒரு கீ ரோஸ். மாமா உங்களுக்கு என்ன இருக்கு? இட்லி, வடை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், ஆப்பம், இடியாப்பம் இருக்கு சார். வேற என்ன? ஜூஸ், காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு சார். வேற என்ன வேணும் சொல்லுங்க சார், செஞ்சு கொடுத்துடலாம். எது கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவியா? ஒரு தோசை. தோசை தானே முதல்லயே சொன்னாரு. சொன்னாருதான், உடனே எடுத்துட்டு வான்னு சொன்னா அவர் மரியாதை என்ன ஆகுறது? உனக்கு எதுவும் புரியல? போக போக புரியும். நீங்களும் இவங்க ஹஸ்பண்டும் பெருசா பேசிக்க மாட்டீங்களா? ஏன்? அது ஒரு பெரிய கதை மதி. 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. தங்கராஜ் அண்ணனோட அம்மாவும் நம்ம மாமாவும் சொந்தக்காரங்க தான். அவங்க 2 வீட்லயும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதா தான் பேச்சு. தங்கராஜ் அண்ணன் ரேவதியை கல்யாணம் பண்ணிப்பாரு, தங்கராஜ் அண்ணன் தங்கச்சிய இவர் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு தான் பேச்சு. ஆனா நானும் இவரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அத சொன்னப்போ வீட்ல யாரும் காதலியே வாங்கிக்கல. இவரு தங்கராஜ் அண்ணனோட தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு புடிவாதம் பிடிச்சாங்க. வேற வழியே இல்லாம நாங்க 2 பேரும் நம்ம வீட்டாளுங்க விருப்பத்துக்கு மாறா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே அந்த கல்யாணம் நின்னு போனதுனால தங்கராஜ் அண்ணனோட தங்கச்சி பாவம் இறந்துட்டாங்க. அப்ப இருந்து தங்கராஜ் அண்ணன் இவர்கிட்ட பேசுறது இல்ல. அப்படி ஒண்ணு நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கலப்பா. இன்னைக்கு வர தினம் அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கு. அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நின்னுரும் தான் நினைச்சோம். ஆனா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனாலதான் எங்க வீட்ல அவருக்கு அவ்வளவு மரியாதை. அவரு தெருமுனையில வந்தாலே எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறதும், அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம இருக்கிறதும். அதனாலதான் அப்பவே கல்யாணம் நின்னு இருந்தாலுமே நான் வருத்தம்லாம் பட்டிருக்க மாட்டேன். அக்கா, நீங்க சந்தோஷமா இல்லையா? அப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? இருக்கே மதி, 2 பிள்ளைங்கன்னு ஆயிடுச்சு. வாழ்க்கை அப்படியே போகுது. அவர் என்ன நல்லாதான் பாத்துக்கிறாரு. வீடு இருக்கு, போதும் போதுங்கிற அளவுக்கு பணமும் இருக்கு, நானும் இருக்கேன். சரி சரி, இப்ப எதுக்கு என் கதையை பேசிக்கிட்டு? எல்லாரும் சாப்பிடுங்க. அப்புறம் சுரேஷ், இந்த ட்ரிப் முடிச்சிட்டு வரும்போது நீ வேற ஆளா மாறி இருக்கணும். மதிய ஃபுல்லா உன் கண்ட்ரோல்ல எடுத்துறணும். அவளையா மாமா? அவளை பார்த்தா கண்ட்ரோலுக்கு வர்ற மாதிரியா தெரியுது. அதெல்லாம் கண்ட்ரோல்ல வருவா மச்சான். இங்க பாரு, நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் நீ பண்ணன்னு வையி, உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்து அவன் நிப்பா. நீ ஒரு கோடு கிழிச்சா கூட அதை அவ தாண்ட மாட்டான். நான் இந்த ட்ரிப் வந்ததே ஓ நல்லதுக்காக தான் மச்சான். நீ வேணா பாரு, ஒரு பெரிய மாற்றமே நடக்கும்.